இருக்குது. கரை இல்லாத இடத்துல கரை போட்டுங்க. வாங்க சொல்ல ஏரியில் எவ்வளோ மரம்னா எடுங்க. கரை கட்டுங்க, சுற்றி கரை கட்டுங்க, உயரப்படுத்துங்க. ஆனால் இப்போ உங்களுக்கு பிடிக்காத நீர்நிலை அதிகரிங்க. ஒன்றும் நாங்கள் சொல்லலை. பார்த்துனே இருக்கிறோம். பல லோடு மரம் வெளியே போயினே பல லட்சம் சம்பாதிச்சுனே இருக்கிறீங்க. சுக்லா ஏரியில 2 குழந்தை உயிர் போயிருக்குது. யார் எதுக்கெல்லாம் நஷ்டம் கொடுப்பீங்க? இனிமேல் அது மாதிரி இங்க ரோட் வரமா அவ்வளவு பெரிய பள்ளம் போறீங்க. நாளைக்கு 2 குழந்தை அதுல இறந்துச்சு. நீங்க ஏன்னா அதுல இன்னும் பள்ளம் போறீங்க? நாளைக்கு தண்ணி ரொம்பிச்சு தவறி 2 குழந்தை போய் வீந்துச்சு. யார் போய் சொல்றேன்? இன்ஜினியர் வருவான். நான் விடல, அதிகாரிக்கு போன் பண்ணிக்கிறேன். அதிகாரி வந்து முறையிட்டு நான் சொன்னது கிடையாது. பேசினீங்களா ஒரு வேலை செய்து எவ்வளவு ரெஸ்ட் என்னன்னு உங்களுக்கு தெரியாதா? அதான் எங்க வச்சா நீ வேலை செய்யற. எது செய்யற? 3 லட்சம் ரூபாய் எடுத்துறாங்க. இது நான் தேடுறானே அதிகாரி விட்டுறாங்க. 3 லட்சம் ரூபாய் எடுத்துறாங்க. 50 செடி அந்த ரோட் அந்த ஏரி ஓரமா எல்லாம் போட்டு பத்தாடல தான் என் பஞ்சாயத்துல நடந்து வேலைங்க. எல்லாத்தையும் அந்த பஞ்சாயத்துல நடந்து இதெல்லாம் NRGS ஃபண்ட்ல இருந்து எடுத்துறாங்கண்ணா. NRGS அவங்க போய் கேளுங்க. எல்லாமே டெண்டர் உங்க மனைவி பேர்ல இருக்குண்ணா. இல்லனா கூட உங்க மனைவி பேர்ல இருக்குண்ணா. நான் காட்டுறேனா? ஜிகே என்டர்பிரைசஸ் யார் பேர்ல இருக்குன்னு நான் காட்டுறேனா? காமிடா. NRGS ல இருந்து கேளுடா. அதுக்கு நான் காட்டுறேனா? அதிகாரி இருக்காங்க. அதிகாரி ஆதாரத்தோட காட்டுறேனா? சும்மா எல்லாம் பேசலனா? அதிகாரி கிட்ட பேசுறேன். பேசுறேன். நான் சொல்லுங்க. மீடியா கட் பண்ணிட்டலாம். சட்வா சார் மீடியா கட். ஒரு பெருமாத்த கூடாதுன்றதுக்காக தான் எல்லாமே ஒரு பட்டும் படாம சொல்லின்னு இருக்கிறோம். இத பண்ணாதீங்க, இத பண்ணாதீங்க. ஏறி டூர் வரதுக்கு தான பாடுறோம். ஏச்சு வேலை செய்யுங்க. லோடு வெளிய